ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தம்பி, உன் சிறுபிள்ளைத்தனத்தின் உச்சம் எது தெரியுமா? இறந்த பின்னும் இதே மாதிரி அப்பா, அம்மா, மனைவி, குழந்தை என்று எல்லோரையும் வானுலகில் சந்திப்போம் என்ற எண்ணம். வானில் எப்படி பார்த்தாலும் சரி, மண்ணை தோண்டி பார்த்தாலும் சரி, யாரையும் காண முடியாது. எந்த காலத்திலும் சரி, எந்த ஜென்மத்திலும் சரி, வழங்கப்பட்ட இந்த காலத்தில், இந்த ஜென்மாவில் சந்தித்ததும் பழகியதும் உறவாடியதோடும் சரி, இனி எந்த காலத்திலும் இதே உருவத்திலோ இதே உறவிலோ மீண்டும் பார்ப்பது என்பது இயலாது. வாழும் காலத்தில் கொண்ட உறவை, பாசத்தை தேக்கி வைத்து வருங்காலத்தில் உறவாடலாம் என்பது சிறுபிள்ளைத்தனமே. முடிந்தது முடிந்ததுதான். இந்த மண்ணில், இந்த காலத்தில், இந்த ஜென்மாவில் வாழ்ந்தது மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த அனுபவத்தை எப்படி வைத்துக்கொள்ள விரும்புகிறாயோ அப்படியே அமையும். பகையும் போராட்டமும் பாசமும் உருக்கமுமாக தீர்மானிக்க வேண்டிய ஆள் நீயே. உடம்பை விட்டு போனவரை தேடுவதும் அழைப்பதும், வருவார் என்று ஏங்கி தவிப்பதும் ஏன், இன்னும் அவர்களுக்கு பசிக்கு உணவும் உடுக்க உடையும் படைப்பது அன்பின் மிகுதிதானே தவிர எந்த பயனும் விளையாது. இறந்தவர் நிலை அவர் கர்மாப்படி உடனே மாறிவிடுகிறது. இதற்கு முன்னும் அவர் நமக்கு எந்த தொடர்பும் அற்று இருந்தார். எந்த ரூபத்தில் இருந்தாரோ, மனிதனாகவோ விலங்காகவோ மாற்று புள்ளிமானாகவோ ஏதோ ஒன்று நிச்சயம் மனிதனாக மட்டும் இல்லை. அதுபோல் இப்போதும் இறந்ததும் மனித நிலை மீண்டும் அமைவதில்லை. இதை உணராததையே சிறுபிள்ளைத்தனம். உண்மை ஒருபுறம் ஒதுங்கி நிற்கிறது. உணராமல் நீயே ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் பாசம், அன்பு, கருணை அனைத்தையும் இந்த ஜென்மாவிலே காட்டிவிடு. பகையாளியாக இருந்தாலும் பொறுத்துக்கொள். இனி இந்த உருவம் எப்போதும் தொடர்புக்கு வராது, மறையப் போகிறது என்கின்ற போது எவ்வளவு சிரத்தை வேண்டும்? இறப்பு நேரத்தில் மருத்துவமனைகளில் காசை இறைத்து காப்பாற்றிவிட துடிக்கின்ற துடிப்பு இருக்கிறதே, அனுபவித்தால்தான் தெரியும். இழந்துவிடக்கூடாது என்ற வேகம், பதைபதைப்பு, அதே மாதிரி வாழும் ஒவ்வொரு நொடியும் வேண்டும். விட்டால் பறந்துவிடும். இனி எங்கும் என்றும் வாய்ப்பில்லை என்ற உண்மை உரைக்க வேண்டும். தாய், தந்தை, மனைவி, குழந்தை, நெருங்கிய நட்பும் உறவும் நம்மை ஆக்கிரமித்திருந்ததை திரும்ப பார்க்கும்போது ஒரு தடவை வாழ்க்கை, ஆம் ஒரே தடவை வாழ்க்கை, இதை விட்டுவிடலாமா? உருகி உருகி உணர்ந்து உணர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்து நினைத்து நிறைவை தரும்படி வாழ்ந்துவிடு. இது ஒன்றே இதற்கு தீர்வு. அந்த வாழ்க்கைதான் அறவாழ்வு. பயம், பகை, கோபம், துரோகம் இல்லாத கருணைமயம் வாழ்வு முழுவதும் வேண்டும். தன்னை உணர்த்தும் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைத்தும், தன்னோடு இருப்பவரை அனுசரித்தும் வாழும் வாழ்வை இன்றே கடைபிடிப்போம். ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.